இப்போ சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸால் கண்ணை மூடி உட்கார்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. சில பேரால் எக்ஸசைஸ் பண்ண முடியல பெரியவங்களால், சில பேரால் வயசு கம்மியாக இருக்கனால அவங்கள கோஆர்டினேட் பண்ண முடியல நம்மளால். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் நம்ம ஏதாவது ஒரு தெரப்பி கொடுத்தாகணும் அப்படின்றனால அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் உடலை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். மனசு கஷ்டமாக இருக்கா, என்ன மாதிரியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணுன்ற தெரப்பி சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மன அமைதியாக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ சில நாட்களாக பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸால் கண்ணை மூடி உட்கார்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. கண்ணை மூடினாலே பயமாக இருக்குங்கிறாங்க. அதுவும் இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் சிண்ட்ரோம்குள்ளே போயிட்டாங்களா. நிறைய பேர் அந்த ஒரு மன அமைதியோடு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு முத்ரா பயிற்சி செய்யுங்க, ஒரு மூச்சு பயிற்சி செய்யுங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் எந்த தெரப்பிக்குள்ளே கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு யோசனை என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும்போது வந்த ஒரு கலை தான் பரத கலை. அதாவது ஆயக்கலைகள் 64, அதில் நம்ம இன்னுமே மன்னர் காலத்துலேருந்து இந்த காலம், இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன காலம் வரைக்குமே நம்ம இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எதை முன்னிறுத்துகிறோம்? முதல் தான் நம்ம ஒரு அஞ்சலி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பரதத்தை தான் ஃபஸ்ட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பரதம் தான். இந்த பரதத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், ஒரு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஃபிட்னஸாக பார்க்கலாம், ஒரு வெல்னஸ், வியாதியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வெல்னஸ் கொடுக்குற ஒரு கலையாகவும் பார்க்கலாம். அடுத்தது இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு மூமெண்ட்டு கொடுக்குற ஒரு டான்ஸாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் ஒரு படி மேலே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் க்ரோ ஆகணுன்னாலும் பரதம் ரொம்ப துணை நிற்கும் உங்களுக்கு. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம தமிழ் கல்ச்சரில் என்ன சொல்லுவோம், சிவதாண்டவம்னு இருக்குது. இறைவனை வணங்குறதுக்கு இப்போ நம்ம சமயபுரத்துக்கெலாம் பூச்செக்கல் இல்லைன்னா எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டே அந்த மியூசிக்கோடு ஆடிக்கிட்டே தான் போவாங்க. முருகனை வழிபடுறதும் அப்படி தான். எல்லாத்துலேயுமே இசையையும் நாட்டியத்தையும் கலந்தது தான் தமிழர் பண்பாடு. இந்த பரதம் எங்கே உருவாச்சுன்னா நம்ம ஊரில் தான். பரத முனி, நாட்டிய வேதா, நம்ம எங்கே திரும்பினாலும் நம்ம ஊரில் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு தலைமுறையாக எடுத்துகிட்டு போகிறவங்களையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சின்ன வயசில் என் குழந்தையும் பரதம் கற்றுக்கிட்டு சலங்கை பூஜை பண்ண வச்சுருக்கேன். அப்போல்லாம் ஆடும்போதெல்லாம் நானும் அந்த அரைமண்டியில் நிற்கிறது, என் பொண்ணோட சேர்ந்து நானும் நின்றுருக்கேன். அரைமண்டி, நிறைய அபிநயங்கள், தட்டடவு, நாட்டடவு, பரவலடவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்தே பரதத்து மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அதனால் இந்த பரதத்தை நம்ம ஒரு தெரப்பியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது என் மைண்டை சொல்லுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு ட்ரிப்பே போயிருக்கோம், இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு சோஷியல் கேதரிங் ஆகிறோம், ஒரு மீட் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே முக்கியமாக இருக்கிற விஷயம் குரூப் டான்ஸாக இருக்கும். அந்த ஹாப்பினஸை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக நம்ம டான்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி ஏன் டான்ஸ் மூலியமாக ஒரு ஹாப்பினஸை நமக்குள்ளே திருப்பி கொண்டு வர முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மெக்கானிக்கலாக அந்த வேலை போய்கிட்டே இருக்குது. யாராலையும் யோகாவுக்கு உட்காருங்க அப்படின்னா யோகா எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியாதுன்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்கணும். பாடியும் மைண்டும் ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருந்தால் தான் ஒருத்தங்களால் யோகா செய்ய முடியுது. ஆனால் இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவங்கள ஓரளவுக்கு வலிக்கு கொண்டு வந்துடலாம். ஈவன் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க பார்த்திங்களா, செரிப்ரல் பால்சி, நிறைய குழந்தைங்களையும் ஒரு மியூசிக்கை போட்டால் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியுது நம்மளால். இப்போ சின்ன பசங்களெல்லாம் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்ல முடியறதில்ல. இப்போ நான் சீஷர் பேஷண்ட்கே நிறைய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஆனால் ஒரு 12 வயசு கம்மியாக இருக்க பசங்களை செய்ய வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூளை நரம்பியல் சார்ந்த சிக்கல்களுக்கு சில தெரப்பி நம்ம கொடுத்து தான் ஆகணும். டேப்லெட்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் முடிவு கிடையாதுன்றது என்னோட தீர்க்கமான ஒரு முடிவாக நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அடுத்து இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சில பேரால் எக்ஸசைஸ் பண்ண முடியல பெரியவங்களால், சில பேரால் வயசு கம்மியாக இருக்கனால அவங்கள கோஆர்டினேட் பண்ண முடியல நம்மளால். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் நம்ம ஏதாவது ஒரு தெரப்பி கொடுத்தாகணும் அப்படின்றனால இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பியில் மெயினாக
பரதநாட்டியம் தான். ஏன்னா பரதத்தில் மட்டும்தான் நிறைய அறிவியல் உள்ள இருக்குது. பரதத்துக்குள்ளே மருத்துவமும் இருக்குது, பரதத்துக்குள்ளே அறிவியலும் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.